ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 15வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. கேச்சித் கேவலயா பக்த்யா வாசுதேவா பராயணா அஹம் துன்னந்தி காஸ்னேன நிஹாரம் விபபாஸ்கரः. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். கிருஷ்ணரிடம் முழுமையான தூய பக்தி தொண்டை மேற்கொண்ட மிகவும் அரிதான ஒருவரால் மட்டுமே பாவ விதைகள் மீண்டும் உயிர்த்தல வாய்ப்பு இல்லாதபடி அவற்றை வேருடன் பிடுங்கி எறிய முடியும். சூரியன் அதன் கதிர்களால் உடனே பனியை அகற்றுவது போல் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதாலேயே இதை அவரால் செய்துவிட முடியும். பொருளுரை. முந்தைய ஸ்லோகத்தில் சுகதேவ கோஸ்வாமி பின்வரும் உதாரணத்தை கொடுத்துள்ளார். மூங்கில் புதருக்கு அடியில் உள்ள கொடிகளின் உலர்ந்த இலைகள் ஒரு தீயினால் முழுமையாக எரிந்து சாம்பலாகிவிடக்கூடும். எனினும் மண்ணுக்குள் அவற்றில் வேர்கள் இன்னமும் இருப்பதால் எந்த சமயத்திலும் அவை மீண்டும் முளைக்கக்கூடும். அதுபோலவே பக்தி தொண்டில் நாட்டம் இல்லாமல் வரட்டு வேதாந்த அறிவை மட்டும் ஒருவன் வளர்த்துக் கொள்வானேயானால் அவனுடைய இதயத்தில் தீய ஆசைகளின் வேர் அழிந்து விடாமல் அப்படியே இருக்கும். இதனால் அவனுடைய தீய ஆசைகள் மீண்டும் வெளிப்பட வாய்ப்புண்டு. ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது. ஸ்ரேயா ஸ்ருதிம் பக்தி உதஸ்யதே விபோ கிளிஷந்தியே கேவல போதலப்தையே. வரட்டு கற்பனையாளர்கள் பெரும் முயற்சி செய்து பாவ புண்ணியங்களை பிரித்தறிந்து ஜட உலகை பற்றிய உண்மைகளை கண்டறிகின்றனர் என்றாலும் அவர்கள் பக்தி தொண்டில் நிலை பெறாத காரணத்தால் செயல்களில் ஈடுபடும் சுபாவம் உள்ளவர்களாக இருக்கின்றனர். இவ்வாறாக அவர்கள் தாழ்ந்த நிலையை அடைந்து பலன் தரும் செயல்களில் சிக்கிக் கொள்கின்றனர். ஆனால் ஒருவன் பக்தி தொண்டில் பற்றுடையவனாக இருந்தால் பௌதிக சுகத்தில் உள்ள அவனுடைய ஆசைகள் தனிப்பட்ட முயற்சியின்றி தானாகவே அழிந்து விடுகின்றன. பக்தி வரேஷானுபாவ விரக்தி அந்நத்ரச்ச. ஒருவன் கிருஷ்ண உணர்வில் முன்னேறியவனாக இருந்தால் பாவம் புண்ணியம் என்ற இருவகையான பௌதிக செயல்களும் தானாகவே அவனுக்கு சுவையற்றவையாகி விடுகின்றன. கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்ற முறையில் தனது சொந்த புலனின்பத்திற்காக செயல்பட வேண்டிய அலட்சியம் ஒரு ஜீவராசிக்கு இல்லை. ஆகையால் பாவ புண்ணிய செயல்களுக்கு உண்மையில் அறியாமைதான் காரணம். ஆகவே பக்தி தொண்டு செய்யும்படிக்கு ஒருவன் ஏற்றம் பெற உடனேயே பாவ புண்ணிய செயல்களில் உள்ள பற்றுதலை அவன் விட்டுவிடுகிறான். பிறகு கிருஷ்ணரை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயத்தில் மட்டுமே சிரத்தை கொள்கிறான். இந்த கிருஷ்ண பக்தி முறையானது வாசுதேவ பாராயண செயல்களின் விளைவுகளிலிருந்து ஒருவனை விடுவிக்கிறது. இது ஒரு நீண்ட பொருளுரை. இப்போ எல்லாத்தையும் படிக்க போறதில்லை. இப்போ முதல் ஒரு 2 பத்தி மட்டும் படிச்சிருக்கோம். அப்புறம் மீதி நமக்கு நேரம் இருந்ததுன்னா நம்ம தொடர்ந்து படிக்கலாம். नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय पुतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने. नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय पुतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இங்க ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தத்திலிருந்து ஒரு அற்புதமான ஸ்லோகம் கேட்டுட்டு இருக்கோம். இந்த அத்தியாயம் அஜாமிலனுடைய கதையை வர்ணிக்கிறது. யாருக்கெல்லாம் அஜாமிலன் கதை தெரியும்? அஜாமிலன் யார், அவனுடைய பின்னணி என்னன்றது ஓகே, தெரியாதவங்களுக்காக சுருக்கமா சொல்லிக்கலாம். அஜாமிலன் ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்து
வேத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல பண்புள்ள ஒரு மனிதனாக வளர்ந்து வருகிறான். ஒரு நாள் காட்டுக்குள்ள விறகுக்காக போயிருந்த போது அங்க ஒரு விலை மாது இன்னொரு ஆணோட உறவு கொள்ளும் ஒரு காட்சியை பார்க்க நேரிடுது. அதன் பிறகு அவனுடைய மனசுல அந்த விலை மாதோடு நாமும் இன்பத்தை அனுபவிக்கணும்ன்ற ஒரு ஆசை வளருது. அந்த ஆசை அதிகமாகி அதிகமாகி காலப்போக்கில் அந்த பெண்ணை அவன் திருமணமும் செய்து கொள்றான். அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த பெண் ஒரு நல்ல பண்புள்ள ஒரு கலாச்சாரம் இல்லாத ஒரு பின்னணின்றதுனால அவளுக்கு நிறைய பௌதிக ஆசைகள், நிறைய புலனின்பத்தை அனுபவிக்கணும்ன்ற எண்ணம். அதனால அவளுடைய சந்தோஷத்துக்காக இந்த அஜாமிலன் தன்னுடைய தொழில், தன்னுடைய தர்மம், தன்னுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் விட்டுட்டு மோசமான செயல்களில் ஈடுபட தொடங்குறான். திருடுறது, கொள்ளையடிக்கிறது, ஏமாத்துறது, இந்த மாதிரி பல பாவகரமான செயல்களில் ஈடுபடுறான். சாஸ்திரம் சொல்றபடி பார்த்தோம்னா அவன் செய்யாத பாவ செயலே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு பாவ செயல்களை செய்யறான். ஏன்னா புலனின்பத்தை அளவுக்கு மீறி அனுபவிக்கணும்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரி தர்மத்துக்கு புறம்பா செயல்பட்டா மட்டும்தான் அதை செய்ய முடியும். தர்மத்துக்கு உட்பட்டு நீங்க வாழ்றீங்க அப்படின்னா நீங்க கோடி கோடியெல்லாம் சேர்த்து வைக்க முடியாது. இன்னைக்கு பல்லாயிரம் கோடி ஊழல் அப்படின்லாம் அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய அந்த ஊழல்களை பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் அரசாங்கத்துல இத்தனாயிரம் கோடி கடன் வாங்கினாங்க, கடைசியில கம்பி நீட்டிட்டாங்க, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாங்க, அப்படியெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? இதெல்லாம் எதுக்காக? ஒரு நல்ல சாதாரணமா ஒரு எளிமையான தர்மத்தின்படி வாழக்கூடியவனுக்கு அவ்வளவுலாம் தேவை இருக்காது. இந்த தேவைகள்லாம் இருக்காது. எப்ப ஒருத்தன் ரொம்ப அளவுக்கு அதிகமான புலனின்பத்துல ஈடுபடணும்னு ஆசைப்படுறானோ அப்போ அவனால இந்த மாதிரி அதர்மப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி செல்வத்தை சேர்க்க முடியும். அப்ப கூட அந்த புலனின்பம் திருப்தியை கொடுக்காதுன்றது தான் இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம். ஸோ அப்படி அவ்வளவு பாவ செயல்களை செய்தும் கடைசியில அவன் வாழ்க்கையில திருப்தி இல்லாம தான் இருக்கான். ஆனாலும் எப்படியோ அந்த பெண் மீது அவனுக்கு இருந்த அந்த காமம் மிகுந்து இருந்ததுனால, ஆசை அதிகமா இருந்ததுனால அவன் பல குழந்தைகளையும் பெற்றெடுத்திருந்தான் அந்த பெண் மூலமாக. அவனுக்கு வயசாயிடுச்சு. அப்பவும் கூட ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அந்த சிறுவனுக்கு நாராயணன் பேர் வச்சிருக்கான். ஸோ இவன் வயசான காலத்துல கூட ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவன் வயசாகி இப்போ மரண படுக்கையில இருக்கான், உயிர் பிரிய போகுது. அந்த சமயத்துல ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்கிறது. இவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் உண்டாகிறது. காரணம் என்னன்னா, இவன் செய்த பாவ விளைவுகளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக யமலோகத்திலிருந்து யமதூதர்கள் வந்திருக்காங்க. யமதூதர்களை பார்த்த உடனே இவனுக்கு, இந்த அஜாமிலனுக்கு பயங்கரமான பயம் வந்துருது. ஏன்னா அவங்களுடைய தோற்றம் பாகவத்துல வர்ணிக்கப்படி பார்த்தோம்னா பயங்கரமான கொடூரமான ஒரு தோற்றம். அவங்கள பார்த்த உடனே பயம் வருது. ஸோ அதனால நம்மளை யாராவது காப்பாத்திட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்போம் இல்லையா? ஒரு ஆபத்தான சூழ்நிலைன்னா உடனே இவனுக்கு தன்னுடைய மகன் மீது ரொம்ப பாசம் இருந்ததுனால நாராயணா நாராயணான்னு கூப்பிடுறான். அந்த பையன் ஒன்றும் பண்ண போறது இல்லை, இருந்தாலும் ஸோ நாராயணா நாராயணன் கூப்பிடுறான். நாராயணான்னு கூப்பிட்ட உடனே இன்னொரு 4 பேர் வராங்க. முதல்ல வந்தவங்க மாதிரி இல்லாம அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. என்னன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்காங்க,
ரொம்ப புத்துணர்ச்சியோட இருக்காங்க, ரொம்ப சிரிச்ச முகத்தோட இருக்காங்க, எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. இப்படி ஒரு அழகு இந்த உலகத்துல பார்த்ததே கிடையாது யாரும். அப்படி ஒரு அழகு. எல்லாரும் 4 கைகளோட இருக்காங்க. கையில சங்கு சக்கர கதா பத்மம் எழுந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த 4 பேரும் விஷ்ணு தூதர்கள். இப்ப இந்த 4 பேரும் வந்துட்டு அந்த யம தூதர்களை தடுக்கிறாங்க. அஜாமிலனை வந்து நீங்க யமலோகத்துக்கு கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி. உடனே அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய உரையாடல், அது பாகவத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு, நீங்க படிங்க. இப்போ அதுக்கு நேரம் இல்லை. கடைசியில இந்த விஷ்ணு தூதர்கள் யம தூதர்களை திருப்பி அனுப்பிட்டு அஜாமிலனை காப்பாத்துறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல பகவானை நினைவில் கொண்டதுனால. பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார், எம் வாபி ஸ்மரன் பாவம் ததத் தந்தே கலைபுரம். எப்ப ஒருத்தர் மரண தருவாயில என்ன நினைச்சிட்டு இந்த உடலை விடுறாங்களோ அவங்க என்னுடைய லோகத்தை வந்து அடைறாங்க அப்படிங்கிறார். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்தா கலைபுரம். என்ன உணர்வில் இருக்காங்களோ, எம் வாபி ஸ்மரன் பாவம் என்ன சொல்லுதுன்னா, என்ன உணர்வில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியான உடல் அடைறாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல சொல்றார், என்ன நினைச்சிட்டு உடல் விட்டாங்கன்னா அவங்க என்னுடைய லோகத்துக்கு வராங்க அப்படிங்கிறார். ஸோ அதனால இப்போ நாராயணான்னு தன்னுடைய மகனை கூப்பிட்டு இருந்தாலும் கூட அது பகவான் எப்படி எடுத்துக்கிறார், என்னதான் இந்த அஜாமிலன் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கருணை கொண்டு தன்னுடைய விஷ்ணு தூதர்களை அனுப்பி அவனை நரகத்துக்கு போறதுல இருந்து காப்பாத்துறார். அந்த அஜாமிலன் அதன் பிறகு தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் சிந்திச்சு பார்க்கிறான். எப்படி முட்டாள்தனமா ஆரம்பத்துல வந்து நம்ம சாலகிராமம் வழிபட்டு ஒரு பிராமணனா ஒரு வேத கலாச்சாரத்துல ஒரு நல்ல பகவத் பக்தியோட இருந்த நம்ம இந்த காமம் என்ற ஒரு விஷயத்தினால ஒரு விலை மாதுவுக்கு அடிமையாகி இப்போ இவ்வளவு பாவங்களை செய்திருக்கமே, நம்ம வாழ்க்கை இப்படி வீணடிச்சிட்டமேன்றதை உணர்ந்து இப்போ அந்த பாவ செயல்கள் இருந்து விடுபடுறதுக்கு இப்ப நமக்கு உதவியா இருந்தது இந்த பகவத் நாமம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்தி, பகவானுக்கு செய்யக்கூடிய இந்த பக்தி தொண்டினுடைய மகிமையை உணர்ந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையை தெரிந்து அவன் வந்து ஒரு விருந்தாவனத்துல போய் முழுவதுமா தன்னுடைய வாழ்க்கையை பக்திக்காக அர்ப்பணிச்சு அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போனதாக இந்த அஜாமிலனுடைய கதை பாகவதத்துல விவரமா கொடுக்கப்பட்டிருக்கு. இது சுருக்கமா இப்ப நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்ப இந்த அஜாமிலனுடைய வரலாறை வர்ணிக்கக்கூடிய இந்த பகுதியில தான் இந்த ஸ்லோகம் இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம். கேச்சித் கேவலையா பக்தியா. கேச்சித் சிலர் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. மொழிபெயர்ப்புல சில பிரபுபாதர் அரிது அப்படின்னு சொல்றார். இந்த பக்தி எல்லாருக்குமானது கிடையாது அப்படின்றது முதல் விஷயம். எல்லாருக்குமானது கிடையாதுன்னா எல்லாரும் பக்தி பண்ணக்கூடாதுன்றது இல்லை, ஆனா எல்லாரும் செய்ய போறது கிடையாது, எல்லாரும் அதுக்கு தயாரா இல்லை. அதனால இந்த பக்தி அரிதானவர்கள் தான் செய்யறாங்க அப்படிங்கிறார். இத பகவத்கீதையிலும் பகவான் சொல்றார், மனுஷானாம் சகசேஷு கஷித் எததி சித்தையே எததாம் அபி சித்தானாம் கச்சின் மாம் வேத்தி தத்துவதா. முதல்ல வாழ்க்கையை பக்குவப்படுத்திக்கிறதுக்காக முயற்சிக்கக்கூடியவர்கள் இருக்கிற பல ஆயிரம் மக்கள்ல சிலர் தான் அப்படிங்கிறார். அப்படி வாழ்க்கையை பக்குவப்படுத்தி கொண்ட ஆயிரம் பேர்கள்ல யாரோ ஒரு சிலர் தான் வேத்தி தத்துவதா, என்னை உள்ளபடி கஷின்மாம் வேத்தி தத்துவதா, என்னை உள்ளபடி தெரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப அரிதானவர்கள் அப்படிங்கிறார். ஸோ அதனால இங்க இந்த கேச்சித் என்ற வார்த்தை இந்த பக்தி எவ்வளவு அரிதானது அப்படின்றத வலியுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு. அடுத்து கேவலையா பக்தியா. இந்த பக்தி அதுவும் எப்படிப்பட்ட பக்தி? பக்தின்னா சும்மா ஏதோ பேச்சுக்கு வெறும் வார்த்தை அளவுல நானும் பக்தன் தாங்க, நானும் பக்தி பண்றேங்க, நானும் வந்து ஆன்மீகவாதி தாங்க, எனக்கும் கிருஷ்ணரை பிடிக்குங்க,
எங்க வீட்டுல பாருங்க, வீடு ஃபுல்லா கிருஷ்ணர் போட்டோதான் வச்சிருக்கிறோம். அப்படி வார்த்தை அளவில் சொல்லக்கூடிய பக்தி கிடையாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கேவலையா பக்தியா அப்படின்னா, சில பிரபுபார் எப்படி மொழிபெயர்க்கிறார்? தூய பக்தி தொண்டை நிறைவேற்றுவதால். கேவலையா பக்தி அப்படின்னா கேவல பக்தி, அதாவது வேற எந்த ஆசையும் இல்லாம, கலப்படம் இல்லாத அனன்ய பக்தி, கேவல பக்தி இப்படின்னு பல விதமா இந்த பக்தி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையில கிருஷ்ணர் சில இடங்கள்ல அனன்ய பக்தின்னு சொல்றாரு. அப்படின்னா கலப்படம் இல்லாத, எதிர்பார்ப்பு இல்லாத, தடையில்லாத பக்தி. பக்தி அப்படின்னா பகவானுடைய திருப்திக்காக மட்டுமே செயல்படக்கூடியதுதான் பக்தி. இப்ப நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அந்த செயல் பகவானை திருப்திப்படுத்துமா அப்படின்னு முதல்ல யோசிக்கிறோம். இது திருப்திப்படுத்தாதுன்னா பக்தனுக்கு அது என்னதான் பெரிய மிகச்சிறந்த ஒரு விஷயமாக கருதப்பட்டாலும் பக்தனுடைய பார்வையில் அது அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். அதனாலதான் இங்க கேவலையா பக்தியா, அந்த பக்தி யாருக்காக இருக்கணும்? வாசுதேவ பராயணா. யாருக்கு வேணா பக்தி பண்ணிட முடியாது. பக்தி அப்படின்னா அது பகவானுக்கு மட்டுமே சொந்தமானது. பரமபுருஷருக்கு மட்டுமே, முழுமுதற் கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையிலான அந்த உறவுக்கு பேர் தான் பக்தி. எல்லாமே பக்தி ஆயிடாது. தேவ தேவதாக்கள் வழிபாடு, இந்த பேரளவிலான அவதாரங்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, போலி சாமியார்கள்லாம், நான் கடவுள், நீ கடவுள், எல்லாரும் கடவுள், நான் கடவுள்னு சொல்ல வரல, நீங்க கடவுள்னு சொல்றதுக்காக வந்தேன், இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஊர் முழுக்க. எங்க பார்த்தாலும் ஒரு கடவுள் அவதாரம். அந்த மாதிரி ஆசாமிகளுக்கு செய்யக்கூடியதெல்லாம் பக்தின்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் அந்த ஆசாமிகளை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லலாம், அது பக்தின்னு சொல்ல முடியாது. பக்தி அப்படின்னாலே முதலில் சொன்ன மாதிரி பாகவதத்துல வரையறுக்கப்படுது. பக்தி அப்படின்னா அஹைத்துக்கி அப்பிரதிகாத்தா, அதாவது எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும், தடை இல்லாம இருக்கணும். அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மா தனாவிருத்தம் அணுக்குள்ளேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமா. பக்தி ரசாமிருத சிந்துல ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இப்படிதான் வரையறுக்கிறார். பக்தின்னா அந்யா அபிலாஷ். அபிலாஷ் அப்படின்னா ஆசை, அந்யா அப்படின்னா வேற எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. அப்ப என்ன ஆசை இருக்கலாம்? கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்ன்ற ஆசை இருக்கலாம். அதை தவிர வேற எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் அது பக்தி. அந்யா விலாசத்த சூன்யம். சூன்யம்னா ஜீரோ, ஒண்ணுமே இருக்கக்கூடாது, வேற எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்ன்றத தவிர சில பிரபுபாதர் நமக்கு நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாரு, ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிடணும், கிருஷ்ண பக்திக்கு அப்பாற்பட்டு ஒரு சின்ன ஆசை, ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா கூட அந்த ஆசைக்காக மறுபடியும் நீ இந்த உலகத்துல பிறக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா அது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை, உன்னுடைய நாக்கை திருப்திப்படுத்துறதுக்காக நீ ஆசைப்படுற. அப்போ பக்தனை பொறுத்தவரை பக்தி அப்படின்னா பகவானுடைய திருப்திக்காக, தன்னுடைய புலனின்பம், தன்னுடைய மனசை சந்தோஷப்படுத்துறது, தன்னுடைய உறவுகளை சந்தோஷப்படுத்துறது, தன்னுடைய ஜாதிகாரங்களை திருப்திப்படுத்துறது, தன்னுடைய தேசத்தை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறது, இதெல்லாம் சாத்தியம் இல்லாதது அப்படின்றது பக்தனுக்கு தெரியும். அதனாலதான் பக்தன் இந்த மாதிரியான எந்த செயல்கள்லையும் ஈடுபடுறது கிடையாது. அது மட்டும் இல்ல, இங்க சில பிரபுபாதர் எப்படி மொழிபெயர்க்கிறார் பாருங்க, இந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்துல என்ன சொல்றாரு? இந்த வாசுதேவ பராயணா, பராயணான்ற வார்த்தை எப்படி சொல்றார்? தவம், விரதம், அறிவு வளர்ச்சி அல்லது புண்ணியத்தை நம்பி இராமல் இத்தகைய தொண்டில் மட்டுமே முழுமையாக பற்றுக்கொண்டு, இவன் சாஸ்திரங்கள்ல பரிந்துரைக்கக்கூடிய புண்ணிய செயல்கள்ல கூட அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. இப்போ நிறைய மக்கள் பாத்தீங்க அப்படின்னா சில புண்ணிய செயல்களை செய்யும் போது
இதுதாங்க கடவுள். ஒருத்தங்க சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா உடனே இந்த மனசு இருக்கு பாருங்க, அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடணுன்றது, அதுதாங்க கடவுள், அதுதாங்க பக்தி அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய பேர் தத்துவம் பேசுறாங்க. ஒருத்தங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லை, ஒரு ஏழை மாணவனுக்கு கல்விக்கு உதவி பண்ணிட்டா பாருங்க, இந்த மனசு இருக்குங்க இல்லையா, அதுதாங்க கடவுள் அப்படிம்பாங்க. சரி, எங்க சொல்லியிருக்கு கடவுளை பற்றி? முதல்ல எங்கிருந்து நீ கத்துக்கிட்ட? பகவத்கீதையில இருந்தோ, பாகவதத்தில இருந்தோ, அல்லது வேற சாஸ்திரங்கள்ல இருந்துதான். அப்ப சாஸ்திரத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கா? கடவுள்னா இதுதான் வரையறுக்கப்பட்டிருக்கா? நீங்க சொல்ற மாதிரி இந்த உதவும் மனப்பான்மை தான் கடவுள்னு எங்கேயாவது வரையறுக்கப்பட்டிருக்கா? கிடையாது. அப்போ மனசு என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. நம்ம மனசு சொல்றது தாங்க சரி. இப்படி எல்லாம் அபத்தமா ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் நம்ம ஏத்துக்கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்றது, குரு என்ன சொல்றாரு, சாதுக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க தான் அதிகாரிகள், இவங்க தான் அத்தாரிட்டிஸ். இவங்க அதிகாரத்துக்கு கீழே இவங்க அங்கீகரிக்காத ஒரு விஷயத்த நம்ம ஏற்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே குறைபாடு உடையவர்களா இருக்கணும். நம்ம எல்லாருமே இந்த புலன்கள் குறையுள்ளதாக இருக்கு, நம்ம ஏமாற்று சுபாவம் கொண்டவர்களா இருக்கோம், நம்ம மாய வயப்படக்கூடியவர்களா இருக்கோம், நம்ம தவறு செய்யக்கூடியவர்களா இருக்கும். இந்த 4 விதமான குறைபாடுகள் நம்மகிட்ட இருக்கு. இந்த உலகத்துல யாருமே இந்த குறைபாடுகள் இல்லாதவங்க கிடையாது. அப்கோர்ஸ் பகவானுடைய தூய பக்தர்கள் இந்த குறைபாடுகள்ல இருந்து விடுபட்டவர்கள். ஆனா மற்றவங்க எல்லாருமே இந்த குறைபாடுகளோடு இருக்கும்போது, இந்த குறைபாடுகளோட நம்ம என்ன செஞ்சாலும் அது செய்யறது எல்லாமே குறை உள்ளதா தான் இருக்கும். அப்போ இந்த குறையுள்ள புலன்களை கொண்டு நம்ம ஒரு தத்துவத்தை, நம்ம ஒரு கொள்கையை உருவாக்கணும், நம்மளா சிந்திச்சோம் அப்படின்னா அப்ப அதுவும் குறையுள்ளதா தான் இருக்கும். அதனாலதான் என்ன சொல்றது, சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சாஸ்திர விதி முத்ரச்ச வர்த்ததே காமகாரத ந சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராம் கதி. பகவத்கீதையில 16வது அத்தியாயத்துல கிருஷ்ணன் சொல்ற, நீ சாஸ்திர விதிகளை பின்பற்றாம, குரு சாது சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை பின்பற்றாம மனம் போன போக்குல நீ செயல்பட்ட அப்படின்னா, சாஸ்திர விதி முச்ச வர்த்தத்தை காமகாரத்தை, உன்னுடைய ஆசை என்ன சொல்லுதோ, உன்னுடைய விருப்பம் என்னவோ அதுபடி நீ மனம் போன போக்குல செயல்பட்ட அப்படின்னா, நச சித்தி அப்படின்னா வாழ்க்கையில பக்குவத்தை அடைய முடியாது, வாழ்க்கையின் நோக்கம் என்னன்றதை தெரிஞ்சிக்க முடியாது, அதை அடைய முடியாது. நான் சுகம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. நான் பராம்கத்தி, இதுவே இல்லைன்னு போது பராம்கத்தியை பகவானுடைய திருவடியை அடையறதை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது எதுவுமே சாத்தியம் இல்லை. அப்போ பக்தி அப்படின்றது இங்க சொல்லிருக்கிற மாதிரி கேவலையா பக்தியாவா இருக்கணும், அது வாசுதேவருக்கான பக்தியா தான் இருக்கணும். பக்தின்னா பரமபுருஷ பகவானுக்கு செய்யறது தான் பக்தி, மற்றவங்களுக்கு செய்யறதெல்லாம் பக்தி கிடையாது. இன்னைக்கு இந்த வார்த்தை எல்லா இடத்துலயுமே பயன்படுது, தேச பக்தி, குரு பக்தி அப்படின்னு. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர்கள் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, குரு பக்தி. குருன்னா எல்லாருமே குரு ஆயிட முடியாது, பக்தினா எல்லாமே பக்தி ஆயிட முடியாது. அந்த வார்த்தைக்குன்னு சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்ட வரையறை இருக்கு, அந்த வரையறைக்கு பொருந்தக்கூடியவர்கள் தான் அந்த வார்த்தைக்கு பயன்படுத்திக்கணும். ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு நிறைய இந்த மாதிரியான வார்த்தைக்கு, இப்போ உதாரணத்துக்கு மகாத்மா, இந்த வார்த்தை சொன்ன உடனே உங்க எல்லார் மைண்ட்லயும் ஒரு பிக்சர் வந்திருக்கும். தினம் ரூபா நோட்லயே பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஒரு வயசானவர் கண்ணாடி போட்டுட்டு நம்ம தேசப்பிதான்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பிக்சரை நம்ம எல்லார மைண்ட்லயும் வந்திருக்கும். இது என்ன ஆயிப்போச்சு, இப்ப இந்த வார்த்தை சொன்ன உடனே அது அவர் பேர் மாதிரி ஆயிப்போயிடுச்சு. ஆனா இந்த வார்த்தைக்கு வரையறை பகவத்கீதையில கொடுக்கப்பட்டிருக்கு. மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆஸ்ரிதா. மகாத்மா அப்படின்னா
தெய்வீக பகவானுடைய தெய்வீக சக்தியின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியவர். நம்மள மாதிரி மகாமாயாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியவர் கிடையாது. மகாத்மா அப்படின்னா இங்க சொல்லியிருக்கிற மாதிரி கேவல பக்தியில ஈடுபடக்கூடியவர், சுத்த பக்தியில, கலப்படமில்லாத பக்தியில மட்டுமே ஈடுபடக்கூடியவர். இது என்னுடைய தேசம், இது என்னுடைய நாடுன்னு அரசியல் சார்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடியவர் கிடையாது. அவருக்கு பேரு மகாத்மா கிடையாது. சாஸ்திரம் அப்படி சொல்லல. எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சகஜமா எல்லா இடத்துலயும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஆயிடுச்சு. இந்த பக்தி, ஜெயந்தி, இப்போ ஜென்மாஷ்டமி வருது, கிருஷ்ண ஜெயந்தின்னு நான் சொல்றோம். இந்த ஜெயந்தி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாராருக்கும் அரசியல்வாதிகள் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது பிறந்த நாள்னா இந்த ஜெயந்தின்ற வார்த்தையை போட்டுக்கிறாங்க. ஆனா அது பெரிய அபராதம். அது பொருத்தமான வார்த்தை கிடையாது. எல்லாருக்கும் அது பொருந்தாது. அது பர்டிகுலரா கிருஷ்ணருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய வார்த்தை அது. ஏன்னா அது விளக்கம் தெரியாததுனால, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மக்களுக்கு தெரியாததுனால எல்லாருக்கும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அது சரியல்ல. சோ அதனால இன்னைக்கு இந்த பக்தி அப்படின்னு சொல்லும் போது அது கிருஷ்ணருக்கு மட்டுமே நம்ம செய்யக்கூடிய, காட்டக்கூடிய தூய அன்பு தான் பக்தி. சோ அந்த பக்தியினால மட்டும்தான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்ம செய்த எல்லா பாவ விளைவுகள்ல இருந்து நம்மள விடுவிக்க முடியும். பாவ விளைவுகள்ல இருந்து மட்டும் இல்ல, பாவம் செய்யறதுக்கான அந்த எண்ணம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தையும் சேர்த்து முற்றிலுமாக அந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ஒரு செயல் செஞ்சோம்னா அந்த செயலுக்கான விளைவு இருக்கு. அந்த விளைவு வந்து ஏற்கனவே அடைஞ்சதா இருக்கலாம். அந்த பலனை விளைவை நம்ம அடைஞ்சதா இருக்கலாம். சில சமயத்துல அது லேட்டரா நமக்கு வரலாம் அந்த பாவத்தின் விளைவு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த சரீரம் இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு பௌத்திகமான சரீரத்துல இருக்கிறோம். இந்த சரீரம் வந்து நம்ம விருப்பப்பட்டு நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம் கிடையாது. இது நிர்பந்திக்கப்பட்டு நம்ம கர்ம வினைக்கு ஏற்ப நமக்கு இந்த இயற்கையால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சரீரம். இது வந்து பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஏற்கனவே நம்ம கர்ம வினை பலனுக்கு வந்துடுச்சு. இப்ப நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கர்ம வினைப்படி இந்த சரீரத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒரு சிலர் ஆரோக்கியமா இருக்காங்க, ஒரு சிலர் சிறு வயசுல இருந்து நிறைய வியாதியோட இருக்காங்க. அது என்னன்னு கேட்டா அது பிராரப்த கர்மா, நம்ம செய்த பாவத்தின் விளைவு. இந்த பௌதிக சரீரமே பாவத்தின் விளைவு தான். அந்த பாவம் எந்த அளவுக்கு இருக்கோ, அது எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சரீரத்துல நமக்கு ஆரோக்கியம் இருக்கா, உபாதைகள் இருக்கா, அது எவ்வளவு இருக்கு, அது எல்லாத்தையும் பொறுத்தது. இது ஒண்ணு பிராரப்த. அப்ராரப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, நம்ம செய்த செயலுக்கான விளைவு இன்னும் வந்திருக்காது. ஆனா அதுக்கான தருணத்துக்காக நம்ம காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. இப்போ ராத்திரி வேலையில சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்ற பொருளை ஜீரணிக்கிறதுக்கு கஷ்டம். அதனாலதான் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா நம்ம என்ன பண்றோம், சாப்பிட்றோம். அதுவும் சில சமயத்துல ரொம்ப ஹெவியா பரோட்டா அது இதுன்னு ஹெவியான பொருளை சாப்பிட்றோம் அப்படின்னு வைங்க. அப்ப என்ன ஆகும், சில சமயத்துல ராத்திரியில தூக்கம் வராது, வயிறு கிடம்பு வலி எடுத்துக்கும், இல்லைன்னா காலையில பல பிரச்சனைகள் உண்டாகும். அது என்ன ஆகுறது, உடனே அதனுடைய விளைவு இருக்கா, இல்லை, சில சமயத்துல சில மணி நேரம் கழிச்சு அதனுடைய விளைவு வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம செயல் செய்தா எல்லா செயலுக்கும் உடனே பலன் கிடைச்சிடும் அப்படின்றது கிடையாது. சில செயல்களுக்கு அதுக்கான சரியான தருணம் வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு மகாபாரதத்துல ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஏன் வந்து திருதராஷ்டிரருக்கு வந்து 100 மகன்கள் இருந்தும் கூட அந்த 100 பேரும் வந்து திருதராஷ்டிரர் உயிரோடு இருக்கும்போது இறந்து போயிடுறாங்க இல்லையா, குருக்ஷேத்திரத்துல. ஏன் வந்து இப்படி ஒரு நிலை?
ஒருத்தருக்கு 100 மகன்கள் இருந்தும் 100 பேருமே இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு துக்ககரமான ஒரு நிலை. பொதுவா இயற்கையின் நியதிப்படி பார்த்தோம் அப்படின்னா அப்பா தான் முதல்ல இறந்து போகணும், மகன்கள் ரெண்டாவது அப்புறம். ஏன்னா வயசு படி பாத்தீங்க அப்படின்னா அப்பா தான். ஆனா முதல்ல மகன்கள் இறந்து போறாங்க, அதுவும் இருக்கிற அத்தனை பேர் இறந்து போறாங்க அப்படின்னா அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுறது என்னன்னா, இப்போ பல பிறவிகளுக்கு முன்பு திருதராஷ்டிரர் ஒரு பறவை கூட்டுல இருந்து நிறைய குஞ்சுகளை எடுத்து கொண்டுட்டதாகவும், அதே மாதிரி இவருக்கு இவ்வளவு குழந்தைகள் பிறக்கிறதுக்கு இத்தனை பல பிறவிகள் ஆச்சு, அந்த கர்மா கிடைக்கிறதுக்கு. ஏன்னா 100 மகன்கள் வேணும் அப்படின்னா அதுக்கான கர்மா இருந்தாதான் அவருக்கு 100 மகன்கள் பிறக்க முடியும். ஸோ அதுக்கான தருணம் இப்பதான் வந்தது. ஸோ இப்போ அவர் எப்படி அந்த குருவி குஞ்சுகள், அந்த பறவை குஞ்சுகளை கொண்டாரோ அந்த மாதிரி இப்போ அவருடைய குழந்தைகள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. இது ஜஸ்ட் நம்மளுடைய புரிதலுக்காக. அதாவது ஏன் உடனே அப்பவே நடக்கல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இயற்கையினுடைய சட்டம் என்ன அப்படின்னா பெர்ஃபெக்டானது, பூர்ணமானது, அது பகவானால ஏற்படுத்தப்பட்டது. இப்ப நம்ம ஒரு தப்பு பண்றோம்னா அந்த தப்புக்கான அந்த தண்டனை நம்ம என்ன தப்பு பண்ணும்போது அந்த தப்புனால யார் என்ன பாதிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரியான வலியும் வேதனையும் துன்பமும் நம்மளும் அனுபவிக்கிறதுக்கான சரியான சூழல் வரும்போதுதான் அந்த தண்டனை நமக்கு கொடுக்கப்படும். இல்லைன்னா அந்த தண்டனை தள்ளி போயிட்டு அதுக்கான தருணம் வர வரைக்கும் காத்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இதுக்கு பேர் அப்ரராப்த கர்மா. ஸோ இப்ப பிராராப்த கர்மா ஒண்ணு, அப்ரராப்த கர்மா ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பீஜம். இப்ப நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அந்த செயலுடைய விளைவு இன்னும் விதை வடிவிலே இருக்கு. பீஜம் அப்படின்னா விதை, அது இன்னும் விதை வடிவிலே இருக்கு. அது இன்னும் பலன் ஆகல, அது எந்த நேரம் வேணா அது முளைச்சு வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு. கூட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க தப்பு பண்ணினாங்க அப்படின்னா அந்த தப்பு திரும்பவும் செய்யறதுக்கான ஒரு உந்துதல் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். இப்போ ஒருத்தங்க யாராவது காவல்துறையில போய் எங்க வீட்டுல இது பொருள் காணாம போயிடுச்சு, திருடு போயிடுச்சு அப்படின்னு புகார் பண்ணாங்கன்னு வைங்க, காவல்துறை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல அந்த ஏரியாவில் ஏற்கனவே யாரெல்லாம் திருடங்களா இருக்காங்களோ அவங்களதான் முதல்ல பிடிப்பாங்க. முதல்ல பிடிச்சு அவங்கள தான் விசாரிப்பாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தன் ஒரு திருட்டு வேலையை முதல்ல செய்யறான் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் திருடுறதுக்கான ஒரு சூழல் அவனுக்கு பொருத்தமா அமையும் பட்சத்துல அந்த திருட்டை இன்னும் சுலபமாவே அவனால செய்ய முடியுது. ஏன்னா ஏற்கனவே அவன் அந்த குற்ற உணர்விலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பழகி போயிட்டதுனால அந்த குற்ற உணர்வு முதல் தடவை செய்யற மாதிரி இருக்காது, திரும்ப திரும்ப செய்யும் போது. அதனாலதான் பாத்தீங்கன்னா திருடங்க தொடர்ந்து அதே வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, வாழ்க்கை முழுக்க திருடிக்கிட்டே இருப்பாங்க பல பேர். ஏன்னா அந்த குற்றத்தை அதுக்கப்புறம் அது குற்றமாவே அவங்க நினைக்கிறது கிடையாது, அந்த அளவுக்கு பழகி போயிடுது அவங்களுக்கு. ஸோ அதனாலதான் காவல்துறையினர் முதல்ல ஏற்கனவே யாரு குற்றவாளிகளா இருக்காங்களோ அவங்களதான் போய் பிடிச்சி விசாரிப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த மாதிரி தப்பு ஏற்கனவே நம்ம செஞ்சதுனாலதான் இந்த பிராராப்தா இந்த விளைவெல்லாம் இருக்கு, பீஜா எல்லாம் இருக்கு. இப்போ இந்த பாவம் செய்யணுன்றதுக்கான அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் வெளியில வரல, அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம். ஆனா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணத்தையும் வேரோட அழிச்சாதான் நம்ம முற்றிலுமா விடுபட்டவர்களாகும். எந்த விளைவுகளுமே பாவ புண்ணிய விளைவுகள்ல இருந்து நம்ம முற்றிலும் விடுபட்டாதான் இந்த உலகத்தை விட்டு வெளியேற முடியும், மறுபடியும் இந்த பௌதிக சரீரத்தை அடையாம இருக்க முடியும். இந்த பக்தியினுடைய நோக்கமே நம்ம முற்றிலும் தூய்மை அடையணுன்றதுக்காக தான். ஏன் இப்படி கேவல பக்தி, கலப்படமில்லாத பக்தி பண்ணணும்னா நம்ம தூய்மை அடையணும். நம்ம தூய்மை அடையணும்னா நம்ம செய்யக்கூடிய பக்தி தூய்மையா இருக்கணும். அப்போ நம்ம முற்றிலுமா தூய்மை அடையணும் அப்படின்னா அப்போ அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவம் செய்யறதுக்கான அந்த எண்ணத்தையும் கூட அதை கூட்ட அப்படின்னு சொல்றது, அந்த 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 விஷயத்தையும் சேர்த்து
வேரோட பிடுங்கி எடுத்துருது. இது மேலோட்டமா இப்போ அதனாலதான் இங்க பிரபுபாதர் மேற்கோள் காட்டுறது முந்தைய ஸ்லோகத்துல இருந்து. இப்ப சில சமயத்துல என்ன பண்ணுவோம், நம்ம நெருப்பு வச்சு எரிப்போம், களை எடுத்துட்டு நெருப்பு வச்சு எரிப்போம். ஆனா நெருப்பு வச்சு எரிச்சோம்னா என்ன ஆகும், மேலோட்டமா எரிஞ்சு போகும். என்ன, நம்ம பிடுங்கி போட்ட அந்த செடியெல்லாம் எரிஞ்சு போகும், விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும். ஆனா எரிச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு மழை பெஞ்சிச்சுன்னா மறுபடி உள்ள இருக்கிற வேர்ல இருந்து மறுபடியும் முளைச்சிட்டு வரும். அப்ப என்ன பண்ணணும், வேரோட புடுங்கணும். அப்பதான் முற்றிலுமா களை எடுக்கிறது ஆகும். நீங்க மேலாவ புல்ல அறுத்துட்டு நீங்க நெருப்பிச்சுட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் அது முளைச்சிட்டு வரும். அது மாதிரி முற்றிலும் வேரோட நம்மளுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பாவ விளைவுகளுக்கான அந்த சிந்தனையே முற்றிலுமாக அகற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அது இந்த தூய பக்தி, கேவல பக்தி. இந்த கேவல பக்தியில நம்ம ஈடுபடும் போது மட்டும்தான் முற்றிலுமாக நம்ம தூய்மை அடைய முடியும். எந்த பாவ புண்ணிய விளைவுகள்ல இருந்தும் முற்றிலுமாக நம்ம விடுபட முடியும். ஏங்க புண்ணிய விளைவிலிருந்து ஏங்க விடுபடணும்? புண்ணியம் நல்லது தானே, செய்யணும்னு தானே எல்லாருமே சொல்றாங்க. புண்ணியம் நல்லதுதான். ஆனா கேவல பக்தி பார்வையிலிருந்து பார்க்கும்போது புண்ணியமும் கெடுதல் தான். எப்படிங்க அது கெடுதல் ஆகும்? ஏன்னா இப்ப நம்ம புண்ணியம் பண்றோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நம்ம இப்போ சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ரோதாஸ்ரீ இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜன்மம் அப்படின்னா ஒரு நல்ல பிறப்பு. இப்ப நீங்க ரோடு போடுறீங்க, மரம் நடுறீங்க, கிணறு வெட்டுறீங்க, தண்ணி கொடுக்குறீங்க, மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அன்னதானம் பண்றீங்க, உடை கொடுக்குறீங்க, மருத்துவ சிகிச்சை பண்றீங்க, கண் தானம் செய்றீங்க. இந்த மாதிரி பலவிதமான புண்ணிய செயல்கள், சமூக சேவைகள் மக்கள் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா இடங்கள்லயும். இந்த மாதிரி செயல்களை செய்யறதின் விளைவு என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு நல்ல பிறப்பு கிடைக்கலாம். இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு, நல்ல ஒரு உயர் குலத்துல, நல்ல கலாச்சாரம் உள்ள, ஒரு பண்பாடு உள்ள, ஒரு நல்ல ஒரு பிராமண குடும்பத்துல நீங்க பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நல்ல ஒரு செல்வந்தர் குடும்பத்துல பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க செய்த புண்ணியத்தின் பலனா நீங்க செல்வந்த குடும்பத்துல பிறந்தீங்கன்னா மறுபடி இந்த வயிற்றுக்காக எல்லாம், இந்த அரஜான் வயிற்றுக்காக தாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த வயிற்றுக்காக போராட வேண்டிய அவசியம் இருக்காது. அது மாதிரி ஒரு செல்வந்த குடும்பத்துல பிறக்கலாம், அல்லது அழகா பிறக்கலாம், அறிவாளியா பிறக்கலாம். இதெல்லாமே இந்த புண்ணிய செயல்களுடைய பலனாக சொல்லப்படுறது. ஆனா பக்தர்கள் இது கூட வேண்டான்றாங்க. இதுல கூட அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா இப்ப இது வேணும், இப்ப இது நமக்கு கிடைச்சாலும் இதை அடையிறதுக்காக மறுபடியும் ஒரு சரீரம் எடுக்கணும். அப்ப அதுவும் இந்த பௌதிக சரீரம் தான், அதுவும் இந்த பௌதிக வாழ்க்கை தான். இப்ப நான் செய்த புண்ணியத்தின் விளைவா சரி எனக்கு இங்க வாழ்க்கை வேணாங்க, இந்த மனித பிறவி வேணாம், நான் சொர்க்கத்துக்கு போறேங்க அப்படின்னாலும் சொர்க்க வாழ்க்கையும் தற்காலிகமானதுதான், அதுவும் நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. நீங்க பகவத்கீதையில பகவான் சொல்றபடி பார்த்தா பிரம்ம புவனாலோக புனராவர்ஜினம் அர்ஜுனா, பிரம்மலோகமே போனாலும் கூட இருக்கிறதுலே மிக உயர்ந்த லோகம் இந்த பிரபஞ்சத்திலேயே, அந்த பிரம்மலோகத்துக்கே போனாலும் திரும்ப புனராவர்த்தினம் அர்ஜுனா, திரும்பவும் நம்ம இங்க பிறந்துதான் ஆகணும். நம்மளை இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுத்துறதுக்கு எந்த புண்ணிய செயலும் உதவி பண்ணாது. சோ அதனாலதான் இங்க பிரபுபாதர் என்ன சொல்றார், இந்த பாராயணா வாசுதேவ பாராயண சொல்லும் போது தவம், விரதம், அறிவு வளர்ச்சி, ஞானத்தை வளர்த்துக்கிறது சாஸ்திரபூர்வமா. அறிவு வளர்ச்சின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பௌதிக அறிவை பத்தி இங்க சொல்லல, உண்மையிலேயே சாஸ்திர ஞானம். பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய தபஸ்விகள்லாம் இருக்காங்க. இமயமலைல எல்லாம் போனீங்கன்னா ஹரித்வார் ரிஷிகேஷ் பகுதியில் இன்னைக்கும் கூட சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் பேசாமையே இருப்பாங்க, மௌன விரதம் இருப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா இப்படி கையை தூக்குனாங்கன்னா அப்படியே மடக்கவே மாட்டாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க.
பல வருஷமா. இப்படி எல்லாம் ஒரு சிலர் கடுமையான தவம் புரியறவங்க எல்லாம் இருக்காங்க இன்னைக்கும் கூட. சோ அந்த மாதிரி தவம் புரியறதுனால வரக்கூடிய பலன், அல்லது விரதம் இருக்கிறது. சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் சாப்பிடவே மாட்டாங்க, வெறும் சுவாசத்தை மட்டுமே வச்சு வாழ்றக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க, யோகிகள். கடுமையான பயிற்சி. அவங்க எல்லாம் வந்து சிலர் எல்லாம் 300 வருஷம் 400 வருஷம் கூட வாழ முடியும். ஏன்னா நம்முடைய ஆயுள் அப்படின்றது நம்முடைய இந்த சுவாசத்தின் அளவு பொறுத்து தான் அது நீட்டிக்கிறதோ குறைக்கிறதோ எல்லாம். ஸோ அதனாலதான் இந்த மூச்சு கட்டுப்பாடு பயிற்சி, மூச்சு பயிற்சி அப்படின்றது வந்து நிறைய யோகிகள் அதை பயிற்சி பண்றாங்க. ஏன்னா ஆயுளை வந்து நீட்டிக்க முடியும். ஸோ இப்படி தவம், விரதம், அறிவு வளர்ச்சி, ஞானத்தை வளர்த்துக்கிறது, புண்ணியம், இது இது எதுவுமே நம்மளை வந்து முற்றிலுமா தூய்மைப்படுத்துமான்னா தூய்மைப்படுத்துற ப்ராசஸ் இது எதுவுமே கிடையாது. எது நம்மளை முற்றிலுமாக எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் முற்றிலுமாக விடுபட வச்சு நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரே வழி பக்தி. அந்த பக்தி கேவல பக்தி, கலப்படம் இல்லாத தூய பக்தியாக இருக்கணும். அது கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்யக்கூடிய பக்தியா இருக்கணும். அது குறிப்பா சைத்தன்ய மகாபிரபு நமக்கு பரிந்துரைக்கிறார். பிருந்தாவனத்துல எப்படி கோபியர்கள் கிருஷ்ணருக்கு அன்பு செலுத்தினாங்களோ, எப்படி அவங்க பக்தி பண்ணாங்களோ அந்த மாதிரியான பக்தி அதுதான் நமக்கு பரிந்துரை. இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பக்தி அப்படின்னா அதுதான். இப்ப பிருந்தாவனத்துல கோபியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த உறவுகள் பற்றியோ, சமூகத்தை பற்றியோ, ஒழுக்க நெறிகளை பற்றியோ, எதை பற்றியும், இந்த உலகாயுதமான எந்த விஷயத்தை பற்றியும் அவங்க பொருட்படுத்தவே கிடையாது. கிருஷ்ணர் அழைக்கிறார், புல்லாங்குழல் ஓசை கேட்குது அப்படின்னா நள்ளிரவுனாலும் கோபியர்கள் கிருஷ்ணரோட நடனம் ஆடுறதுக்கு போனாங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆணோட மற்ற பெண்கள் போய் நடனம் ஆடுறாங்கன்னா அது இருக்கிறதுலே ரொம்ப அநாகரிகமான ஒரு செயலாக, ரொம்ப இழிவான ஒரு செயலாக பார்க்கப்படுது. ஆனா கோபியர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவானது அது உன்னத தளத்துல, திவ்யமான தளத்துல செயல்படுத்தக்கூடிய செயல். அது வந்து அவங்க கிருஷ்ணருடைய சேவகன் அப்படின்றத உணர்ந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டுமே இருக்கக்கூடியவங்க. அவங்க கிருஷ்ணருடைய சந்தோஷத்துக்காக தான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறவங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பக்தி உயர்வானது. ஒரு முறை கிருஷ்ணருக்கு தலைவலிக்குது, அதுக்கு வந்து மருந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மருந்து அப்படின்னா, கிருஷ்ணருடைய ஒரு தூய பக்தர்களுடைய பாதத்திலிருந்து அந்த தூசை கொண்டு வந்து அவருடைய தலையில தேய்ச்சா அவருக்கு தலைவலி போகும்னு மருத்துவர் சொல்றாரு. ஸோ உடனே ஒவ்வொரு பக்தரையா போய் தேடுறாங்க, ஒவ்வொருத்தருகிட்டயா கேட்குறாங்க. பிரகலாதர், நாரதர், அவர் இவருன்னு எல்லாம் இருக்கிற எல்லா பக்தர்கிட்டையும் போறாங்க. யாருமே கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. என்ன ஆகும் சொல்லுங்க? நம்ம பாதத்துல இருந்து, அப்கோர்ஸ் நம்ம என்ன, நம்ம பாதம் இல்லை, அந்த பக்தர்கள் அவங்க நினைக்கிறாங்க நம்ம பாதத்துல இருந்து தூச கிருஷ்ணருக்கு தலையில கொண்டு போய் தேய்ச்சா நம்ம நரகத்துக்கு தானே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கொடுக்க தயாரா இல்லை. ஆனா விருந்தாவனத்துல கோபியர்கள்ட்ட வந்து கடைசியில கேட்கும் போது, என்ன பைத்தியக்காரத்தனமா ஏன் இதை கேட்டுட்டு இருக்கீங்க, உடனே எடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க. அப்போ பக்தர்கள் கேக்குறாங்க, ஏன் உங்க பாதத்துல இருந்து மண்ணை கொண்டு போய் அவருக்கு தேய்ச்சா நீங்க நரகத்துக்கு போவீங்க, உங்களுக்கு தெரியாதா? அது பெரிய அபராதமாகுமே. அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது, நாங்க நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, கிருஷ்ணருக்கு தலைவலி போகும் இல்லையா, கிருஷ்ணர் சந்தோஷமா இருப்பார் இல்லையா, அதுதான் எங்களுக்கு முக்கியம். இப்படிப்பட்ட பக்தி தான் அனன்ய பக்தி, கலப்படம் இல்லாத பக்தி. பக்தின்னா நமக்கு கிருஷ்ணர் சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது செய்யற வரைக்கும் அவர் பகவான். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பகவானா பகவான். நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, நமக்கு வியாபாரம் நஷ்டமாயிடுச்சு, நம்ம குடும்பத்துல யாராவது நெருக்கமா இருக்கவங்க இறந்து போயிடுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா
கோயில வேணாம், பக்தி வேணாம், ஒண்ணு வேணாம். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, அது என்ன எல்லாம் தூக்கி போட இனிமே. பண்ணதெல்லாம் போதும் இல்லையா? நம்ம அப்படிதான் கேட்கிறோம். ஏன்னா நமக்கு பகவான் யாருன்ற புரிதல் கிடையாது. பகவான் எப்படி இருந்தாலும் நமக்கு நன்மை தான் செய்யறார். எதை செஞ்சாலும் பகவான் செய்யக்கூடிய செயல் நமக்கு நன்மை மட்டும்தான். பகவான் நமக்கு எந்த விதத்திலையும் தீங்கு செய்யக்கூடியவர் கிடையாது. அவருக்கு அதுக்கு அவசியமும் கிடையாது. என்ன நமக்கு எந்த விஷயத்துல அவருக்கு போட்டியா இருக்கும் சொல்லுங்க? நம்ம அவர் நம்ம மேல பொறாமப்பட்டு நமக்கு தீங்கு பண்றதுக்கு அழகுல போட்டியா இருக்கிறோமா, அறிவுல போட்டியா இருக்கிறோமா, பலத்துல போட்டியா இருக்கிறோமா, அல்லது ஐஸ்வர்யத்துல செல்வத்துல போட்டியா இருக்கோமா? நம்மகிட்ட என்ன இருக்கு இங்க? ஏன் நம்மளை பார்த்து அவர் பொறாமப்படணும்? ஏன் நமக்கு கெடுதல் பண்ணணும்? ஒரு காரணம் சொல்லுங்க. இந்த காரணத்தினால பகவான் என் மேல கோபப்பட்டு பொறாமப்பட்டு என்னை இப்படி சங்கடப்பட வைக்கிறாரு, என்னை இப்படி வேதனைப்பட வைக்கிறாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்கு? எல்லாத்திலையும் அவர் உச்ச நிலையில இருக்கிறார். எல்லாத்தையும் படைக்கிறவர் அவர், எல்லாத்தையும் பராமரிக்கிறவர் அவர். இன்னும் சொல்லணும்னா சாஸ்திரம் சொல்றது, பகவானே இல்லைன்னு பகவானை நிந்திக்கக்கூடிய நாஸ்திகர்கள் கூட அந்த பகவானால்தான் பராமரிக்கப்படுறாங்க. அவங்க சுவாசிக்கிறதுக்கான காற்று, சாப்பிட்றதுக்கான உணவு, குடிக்கிறதுக்கான தண்ணியில இருந்து அத்தனையும் கொடுக்கறது யாரு? பகவான் தான். இந்த நாத்திகர்கள் யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு பகவானால படைக்கப்பட்ட இந்த ஆகாயம் வேண்டாம், பகவானால படைக்கப்பட்ட தண்ணி வேண்டாம், பகவானால படைக்கப்பட்ட காற்று வேணாம், நானே பாத்துக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தங்க வாழ முடியுமா? ஒரு வினாடி கூட வாழ முடியாது. அப்படி இந்த உலகமே அவரால் படைக்கப்பட்டது. எங்க போய் வாழ முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? பகவான் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை விட்டு எங்க உங்களால போக முடியும்? சோ அப்போ சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சுகிருதம் சல்வபூதானா, பகவான் எல்லா உயிர்களுக்கும் நன்மையை மட்டுமே கருதக்கூடியவர். உண்மையிலேயே ஆக்சுவலா சொல்லணும்னா, இந்த உலகத்துல நம்முடைய நன்மையை கருதக்கூடிய ஒரே ஒரு நபர் அப்படின்னா அது பகவான் மட்டும்தான். நம்முடைய அப்பா அம்மாவோ, நம்முடைய நெருங்கிய நண்பர்களோ, நம்முடைய உறவுகளோ யாருமே அந்த அளவுக்கெல்லாம் நன்மை கருத முடியாது. அது எல்லாமே ஒரு லிமிட்டு தான் இருக்கு. இந்த உலகத்துல ஒரு கலப்படம் இல்லாத அன்பு அப்படின்னா தாய்க்கும் தன்னுடைய குழந்தைக்கும் இடையில இருக்கக்கூடிய அன்புன்னு உதாரணத்துக்கு நம்ம சொல்றது உண்டு. ஆனா அதுல கூட இன்னைக்கு நிறைய கலப்படம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுல கூட எதிர்பார்ப்பு இருக்கு. அதுல கூட தனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு குழந்தைய கொல்றதுக்கும் தயாரா இருக்காங்க. தன்னுடைய சந்தோஷத்துக்கு தடையா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய கருவிலேயே அழிக்கிறதுக்கு மக்கள் இன்னைக்கு தயங்குறது கிடையாது. பல லட்சக்கணக்கான குழந்தைகள் கருவிலேயே இன்னைக்கு அழிக்கப்படுறது தினமும், ஒவ்வொரு நாளும் உலகம் முழுக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பெண்கள் தினமும் குழந்தை இல்லைன்னு சொல்லி குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. பல விதமான கோயிலுக்கு போறாங்க, பல விதமான மருத்துவ சிகிச்சைகள் செய்யறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான குழந்தைகள் கருவிலேயே அழிக்கப்படுறது. கேட்டா என் கரியர் கெட்டு போயிடும், இந்த வயசுல நான் குழந்தை வளர்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா எனக்கு வேலை செய்ய முடியாது, ஏன் சந்தோஷம் போயிடும். அப்ப அந்த குழந்தை ஏன் அந்த குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடியே அதை யோசிக்க கூடாது? சோ இன்னைக்கு இந்த உலகத்துல உண்மையிலேயே அன்பு பாசம் அப்படின்றதெல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது இங்க உண்மையிலேயே எதிர்பார்ப்பு இல்லாத, கலப்படம் இல்லாத தூய அன்புன்றது இங்க எதிர்பார்க்கவே முடியாது. உண்மை இது யதார்த்தம். இது கேட்கறதுக்கு நமக்கு என்ன சுவாமி நீங்க காவி போட்டுக்கிட்டு ஏதோ ஆசிரமத்துல இருந்து பேசுறீங்க, நீங்க எல்லாம் குடும்பத்துல இருந்து பாருங்க. நான் சொல்லல, பாகவதம் சொல்றது. பாகவதம் உண்மையை பேசுறது. பாகவதத்துல சொல்லி இருக்கிறது எல்லாமே நடக்குது.
5000 வருஷத்துக்கு முன்னாடி வியாசதேவர் எழுதியிருக்கிறார் இந்த கலியுகத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இன்னைக்கு கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நடக்கிற விஷயங்களை. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பல விஷயங்கள் ஏற்கனவே நடந்துருச்சு, இன்னைக்கு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இன்னும் வரப்போற விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் பாகவதத்தை நம்புவேன்னா நம்மள நம்புவோம். பெட்டர் பாகவதத்தை நம்புறது. பாகவதம் நமக்கு பரிந்துரைக்கிறது கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுங்க, கிருஷ்ணர்கிட்ட சரணடைங்க. இந்த உலகத்துல யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. மிகச்சிறந்த மருத்துவர்களாலும், மிகச்சிறந்த மருந்துகளாலும், மிகச்சிறந்த தாய் தந்தையர்களாலும் நம்ம காப்பாற்றப்பட முடியாது. கொரோனா வந்த போது யாரு நம்மளை காப்பாத்தினாங்க சொல்லுங்க? அந்த மருத்துவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருந்தது இல்லையா? எவ்வளவு பேர்கிட்ட பணம் இருந்தது? பணம் இருந்தவங்க எல்லாரும் தன்னை காப்பாத்திக்கிட்டாங்களா? இல்லையே. பணம் இருந்தவங்க எல்லாரும் தன்னை காப்பாத்திக்க முடியலையே. வசதிகள் இருந்தவங்க, பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்க, ஆனா காப்பாத்திக்க முடியலையே. ஆனா ராகே கிருஷ்ண மாரேக்கே, மாரே கிருஷ்ண ராகேக்கே. கிருஷ்ணர் ஒருத்தரை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாரும் அவங்கள தொடக்கூட முடியாது. கிருஷ்ணரை ஒருத்தரை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படிப்பட்ட கொம்பனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு 1000 உதாரணம் நம்ம பாகவதத்துல இருந்து எடுத்துக்கலாம். பிரகலாதர், ஹிரண்யகசிபு மிகச்சிறந்த உதாரணம். 5 வயது சிறுவன், உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ஹிரண்யகசிபு 5 வயது சிறுவன், தன்னுடைய சொந்த மகன். ஆனா அவனை பார்த்து பயப்பட்டான். எல்லா தேவர்களும் இவனை கண்டு பயப்படும் போது அவன் தன்னுடைய சொந்த மகனை கண்டு பயப்பட்டான். ஆனா பிரகலாதருக்கு ஒரு துளி அளவும் பயம் கிடையாது. ஏன்? ஒரே ஒரு உண்மைதான். ஹிரண்யகசிபு பயந்ததுக்கும் காரணம் பகவான், பிரகலாதருக்கு பயமே இல்லாம இருந்ததுக்கு காரணமும் பகவான் தான். சோ பகவான பிரகலாதர் மாதிரி நம்ம பார்க்கணுமா, ஹிரண்யகசிபு மாதிரி பார்க்கணுமா? நம்ம கையில இருக்கு. ஹரே கிருஷ்ணா. श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय।